இன்கம் டேக்ஸ் ரைடுங்கிறது ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதுவும் ரிலீஸ் டைமில் வந்து பிஃபோர் டே வந்து இன்கம் டேக்ஸ் ரைடுங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆலினால் அழகராஜா ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடி ஐ ஹேட் அ இன்கம் டேக்ஸ் ரைட். அப்போ த ஃபைனான்ஷியர் ஃபார் ஆலினால் அழகராஜா நெகட்டிவ் ஃபைனான்ஷியர் வாஸ் பி.வி. பிரசாத் சார். ஸோ அந்த நேரத்தில் அக்கௌண்ட்டை வந்து எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, இன்கம் டேக்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ரிலீஸு அக்கௌண்ட்டில் 18 crore இருந்துச்சு. 16 crore ஐ ஹேவ் டு செட்டில் டு பி.வி. பிரசாத் சார், பிவிபி வெஞ்சர்ஸ். ஸோ அந்த நேரத்தில் அரசு சார்னு பிவிபி சாரோட கலீக் அவர் ஹி கால் மீ மார்னிங் 10:30 கால் பண்ணிட்டு, ஞானவேல் எங்கே இருக்கீங்கன்னாரு. சார் ஆஃபீஸில் தான் இருக்கேன் என்ன. சார் வரணுமா சார்? நான் வரேன் சார்ன்னு. இல்லை நான் உங்கள் ஆஃபீஸ் கிட்ட தான் இருக்கேன், 2 minutes ஐல் பி தேர்ன்னு வந்தார். வந்துட்டு ஹி ஹேண்டட் ஓவர் அ கவர் டு மீ. அதில் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் லெட்டர் ஃபார் ரிலீஸ். அதாவது 16 கோடியில் ஒரு பைசா கூட செட்டில் பண்ணல. அந்த நேரத்தில் நான் உதவின்னு கேட்டு அவங்க பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்டைலு. பட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பிவி சார் தர சொன்னார் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லா டென்ஷனும் முடிங்க, ஆஃப்டர் 10 days வீல் டாக் அதர் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு போனார். ஸோ எனக்கு அந்த நேரத்தில் என்ன எமோஷனலாக என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிட்டு, இல்லை நம்ம அவங்க எவ்வளோ ஜெனுவனாக நம்மளை நம்புகிறாங்களோ நம்ம அதே ஜெனுவினிட்டி காட்டணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் அந்த அமௌண்ட்டை வந்து நான் அன்றைக்கே ஆர்கனைஸ் பண்ணி எகெயின் ஐ கால்டு அரசு சார். ஈவினிங் ஒரு 4:30 4:45 கால்டு வரணுமா, ஏதாவது ஹெல்ப் தேவையான்னாரு. அதுக்கு மேலேயும் அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் ஐ எம் நியர் யுவர் ஆஃபீஸ், ஆர் யூ இன் ஆஃபீஸ் சார்னு. யா ப்ளீஸ் கம்னாரு. போயிட்டு ஐ ஹேண்டட் ஓவர். என்னை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பிவி சார் வந்து பயங்கர அப்செட் ஆகிடுவார். ஒய் ஹவ் டு ட்ரபிள் ஸோ மச், காலையில் அதனால தானே கிளியரன்ஸ் லெட்டர் கொடுத்தோன்னு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபைனான்ஷியர் வந்து ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டத்தை தெரிஞ்சு நடந்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பட் அவ்வளோ ஒரு நம்பிக்கை என் மேலே வச்சுருந்தார். ப்ளஸ் அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் வந்து அந்த டீம், ஹோல் டீம், அரசு சார் ஆகட்டும், ரஜீவ் சார் ஆகட்டும், ஹோல் டீம் இஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி. அவ்வளோ ஒரு வெளியே ஒரு ஃபைனான்ஷியர்னால் இதாக இருப்பாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும். டெஃபினட்டாக கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்கணும், நல்ல படங்கள் பண்ணணுங்கிறதுல வந்து பிவிபி சாரோட விஷயங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஆர்வமானவர்.